ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th எக்கனாமிக்ஸில் 3வது லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 லெசன் வீடியோ போட்டுட்டேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங். பைமோட் இ ஷாப்பிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பைமோடில் வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட் இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் பார்த்தாவே போதும். குரூப் 4க்கு ஃபஸ்ட்டு எம்எஸ் சுவாமிநாதன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. சர்வீத உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல் சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றின் உடல், பொருளாதார மற்றும் சமூக அணுகல். இதை சொன்னது யாருன்னா எம்எஸ் சுவாமிநாதன். அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட், அமெரிக்கா தனது பொதுச்சட்டம் 480 திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கியது. இதை கப்பலுக்கு வாயில் சொல்லியிருக்காங்களாம். அதுக்கடுத்து பாயிண்ட் சுதந்திர காலத்திற்கு தற்போதுக்கிடையே உணவு தானியங்களின் விளைச்சல் 4 மடங்கு அதிகரித்து உள்ளது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ், நாட்டில் பால் உற்பத்தி 8 மடங்கும், முட்டை 40 மடங்கும், மீன் 13 மடங்கும் அதிகரித்துள்ளது. ஆனால் பருப்பு மற்றும் எண்ணெய் உற்பத்தி இனி வெற்றி பெறவில்லை. ஓகேவா. அடுத்து தமிழ்நாட்டின் உலகளாவிய பொது வழங்கல் முறையினை ஏற்றுக்கொண்டது. இதை தான் பிடிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்னா 2013. அதே இது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம்னா நவம்பர் 1, 2016. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலைக் கடைகளில் சுமார் 94% கூட்டுறவு நிறுவனங்களால் நிர்வகிக்கப்படுகிறது. அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த கொஸ்டின், அதிக அளவு மக்கள் தொகையில் இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1000க்கு 1.7 உள்ளது. சமீபத்தில் இந்த பாக்ஸுக்கு மேலே பாருங்கள். சமீபத்தில் வாங்கும் சக்தியில் இந்தியா 3வது பெரிய நாடாகவும் சீனா மிகப்பெரிய பொருளாதாரமாகும். அதாவது வாங்கும் சக்தியில் இந்தியா 3rd பிளேஸில் இருக்குது. சீனா ஃபஸ்ட்டு, அமெரிக்கா 2nd இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் விவசாய கொள்கை எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2018 விவசாய கொள்கை. பலபரிமாண வறுமை குறியீடு 2010 தொடங்கப்பட்டது. இந்தியாவில் பலபரிமாண வறுமை குறியீடு 2018. அங்கே பலபரிமாணம் சொல்லி 2 இடத்துல இருக்குது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வறுமை 2015-16 ஆண்டில் வறுமையினால் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட மிக ஏழ்மையான மாநிலம் எதுனா பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய 4 ஏழ்மையான மாநிலங்கள். இன்னும் 196 மில்லியன் வறுமை இருக்கிறாங்களாம். ஓகேவா. 196 மில்லியன். அடுத்து 2006ஆம் ஆண்டு கேரளா மிக குறைந்த ஏழ்மை வட்டாரத்தில் ஒன்றாக இருந்தது. ஓகேவா. அதிகமாக இருக்கிறது பீகார், குறைவாக இருக்கிறது கேரளா. அடுத்தடுத்த பாயிண்ட் தமிழ்நாட்டில் அதிக மற்றும் குறைவான எம்பி மாவட்டங்கள். காஞ்சிபுரம். குறைவானது கேட்டால் தருமபுரி. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பசியை பற்றி ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. அதனால் அமர்த்திய சென், இந்தியாவின் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை என்பதை நோபல் பரிசு பெற்ற அமர்த்திய சென் கூறியுள்ளார். அடுத்து லாஸ்ட் பேஜில் எல்லாமே இம்பார்ட்டன்ட். நான் ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முத்துலட்சுமி ரெட்டி ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 நிதி கொடுக்குறாங்க. முதலமைச்சர் விரைவான சுகாதார காப்பீடு திட்டம் 2011-12 தொடங்கப்பட்டுச்சு. இதில் ஆண்டு வருமானம் 72க்கு குறைவாக இருக்கணும். அடுத்து ஆம்புலன்ஸ் சேவை 108. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து திட்டம் கிராமப்புறங்களில் ஜூலை 1, 1982, நகர்ப்புறங்களில் 1984, ஓய்வூதியதாரர்களுக்கு 1983, கர்ப்பிணி பெண்களுக்கு 1995. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஐசிடிசி 1991 சேவை தொடங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊரகத்து சட்டம் 1980 ஆரம்பிக்கப்பட்டது. 6 to 36 மாத வயதுக்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி, பாலூட்டும் பெண்கள் ஆகியவற்றை இலக்காக வைக்கப்பட்டது. அடுத்து மதிய உணவு திட்டத்தில் 2 to 14 வைக்கப்பட்ட அங்காடி அல்லது பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு பயனாளருக்கு தலா 0.90 வீதம் செலவழிக்கப்படுகிறது. இத்திட்டம் 44-26 வட்டாரங்கள் 5.57 கோடி குழந்தைகளை உள்ளடக்கியது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சு. அதுக்கடுத்து 4th லெசனில் வீடியோ போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் நிறையா பேர் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. லாஸ்ட் வீடியோவில் இருக்க வீடியோ தான் 100க்கு மேலே எனக்கு வியூஸ் போயிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.